தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் வெற்றியே. இந்த இடத்துல ராசிக்கு வாசல் என்பதை விட ராசிக்கு வாசல் முக்கியம் கிடையாது. 12 ராசிகளும் ஒரு இல்லத்தில் ஒரு சில பகுதிகளை ஆக்கிரமித்து வைத்திருக்கின்றன. அதனை தெரிந்து கொண்டால் நீங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் இந்த வாஸ்து சார்ந்த நிகழ்வுள்ள முன்னேற்றத்தை பெற முடியும். அது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு. இப்போது நோய் என்பது தான் மிகப்பெரிய ஒரு கொடுமையான விஷயம் மனித வாழ்வில். இப்போது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று நம்முடைய முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் அந்த நோய்க்கூறுகளின் தாக்கம் என்பது அகம் சார்ந்த நிகழ்வுகளில் நோய்க்கூறின் தாக்கம் என்பது ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு இடத்தை ஆக்கிரமித்திருக்கும். மனித உடலில் வரக்கூடிய ஒரு சில நோய் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஒரு இல்லத்தின் வாஸ்து ரீதியாக மனித உடலில் எந்த இடத்துல அந்த நோயின் தாக்கம் இருக்கிறதோ அது சார்ந்த இடத்தை நம்ம சீர் செய்யும் பொழுது, வாஸ்து ரீதியாக சரி செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த நோயின் பாதிப்பிலிருந்து வெளியேற முடியும். எதுவுமே காலத்தால் செய்ய வேண்டும். காலம் கடந்து செய்யும்போது அதுக்கு பலன் என்பது கிடையாது. அந்த வகையில் இன்றைக்கு பார்க்கக்கூடிய ராசி என்பது மகர ராசி. மகர ராசி என்பது இந்த மகர ராசியும் கும்பராசியும் மீன ராசியும் கடைசி 3 ராசிகள் வடமேற்கை கையில் வைத்திருக்கின்றன. ஒரு இல்லத்தின் வடமேற்கு மூலையை வடமேற்கு மையப்பாக்கத்தையும் வடமேற்குக்கு இடதும் வலதும் இருக்கக்கூடிய பகுதிகளை வைத்திருக்கின்றன. எப்படி என்று சொன்னால் 270 டிகிரியிலிருந்து அதாவது 300 டிகிரி வரை மகர ராசி வைத்திருக்கின்றது. 270லிருந்து 300 டிகிரி வரை வைத்திருக்கிறது. இந்த ராசியை பொறுத்தளவில் நம்ம மண் ராசி அப்படின்னு சொல்கிறோம். மண் ராசின்னு சொல்கிறோம். இப்போ மண்ணில் நம்ம ஸ்ட்ராங்காக நிற்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதனுக்கு முழங்கால்கள் பலமாக இருக்கணும். அப்படி பலமாக இருக்கக்கூடிய விஷயம்தான் மனிதனோட கால்கள். இப்போ கால் முட்டி பகுதிகள். இப்போது ஒரு மனிதனுக்கு கால் பகுதியில் முட்டி பகுதியில் ஒருவருக்கு பாதிப்பு இருக்கிறது என்று சொன்னாலே மூட்டு வலி வருகிறது, மூட்டு தேய்மானங்கள், மூட்டில் இருக்கக்கூடிய அந்த ஜாயிண்ட்டில் ப்ராப்ளம் இருக்கிறது, அது சார்ந்த நோய்கள் அந்த 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 நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இல்லாமல் அந்த மூட்டு பகுதி ஒரு நல்ல பலம் பொருந்திய நிலையில் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமற்ற நிலையில் இருக்கும் பொழுது அந்த பகுதி ஒரு மனிதருக்கு பாதிக்கிறது. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பாதிக்கிறது என்று சொன்னால் அது அந்த இடம் வைத்திருக்கக்கூடிய இடம் மகர ராசி என்று சொல்கிறோம். அது 300 டிகிரி வரை. இப்போ 90 டிகிரி வடமேற்கு அப்படின்னு சொன்னால் வடமேற்கு பகுதியை நம்ம ஒரு 330 டிகிரி தான் வடமேற்கு பகுதியோட மையப்பகுதி. இடதுபுறம் 30 டிகிரி 360ஆகவும் வலதுபுறம் 330 ஒரு -30 டிகிரி நீங்கள் கழித்தீர்கள் என்று சொன்னால் 300 டிகிரி வரையிலும் வைத்திருக்கிற ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. அப்போது அந்த இடத்துல ஒரு மனிதருக்கு முழங்காலில் பாதிப்பு இருக்குன்னு சொன்னாவே நீங்கள் ஒரு இல்லத்தோட மேற்கு பகுதி சார்ந்த ஒரு வடமேற்கு பகுதியோட 270 டிகிரிகளை நீங்கள் கவனிக்க வேண்டும். 270லிருந்து 300 டிகிரி வரையிலும் என்ன தவறுகள் அங்கே இருக்கின்றன, பள்ளங்கள் இருக்கின்றனவா, மேடாக இருக்கின்றனவா, உயரமாக இருக்கின்றனவா, அந்த இடத்துல மூடப்பட்ட பகுதியாக இருக்கின்றதா அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொண்டு அந்த தவறுகளை சீர்திருத்தம் செய்யும் பொழுது நிச்சயமாக மனிதனோட மூட்டுக்களில் வரக்கூடிய முழங்கால் மூட்டுக்களில் வரக்கூடிய அந்த நோய் பாதிப்பிலிருந்து நிச்சயமாக வெளியேற முடியும். மீண்டும் அடுத்த ராசி சார்ந்த பதிவோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.